கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கர்த்தர் தமது வழிகளிலெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபை உள்ளவருமாயிருக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. சங்கீதம் 145, 13, 14, 17, 20, 21 இந்த வசனங்களின்படி, நீதியும் நியாயமும் உள்ள தேவனே, கிருபை நிறைந்தவரே, எங்களை காப்பாற்றுகிறவரே, தலைமுறை தலைமுறையாக ஆளுகை செய்கிறவரே, உமக்கே ஒருவருக்கே எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தி திரியேக தேவனே உம்மை வணங்குகிறோம். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 15, 16 இந்த வசனங்களை மட்டும் படிப்போம். மிகச் சுருக்கமாய் இன்றைக்கு நாம் சிந்திப்போம். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகள் ஆனவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமுமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தேவதூதன் சொல்ல சொல்ல அப்போஸ்தலனாகிய யோவான் இனி வரும் காலத்தில் நடைபெறப் போகிறதை எழுதி வைத்து விட்டார். இது நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட புஸ்தகம். இது வெளிப்படுத்தின விசேஷம். தேவன் தம்முடைய தூதன் மூலமாய் யோவானுக்கு இனி வரும் காலங்களில் நடைபெற போகிற சம்பவங்களை வெளிப்படுத்தின விசேஷம். ரைட்? இந்த 17வது அதிகாரம் மத ராஜ்யம் சம்பந்தப்பட்டது. ரிலிஜியஸ் கிங்டம் என்று சொல்லக்கூடிய மத ராஜ்யம் சம்பந்தப்பட்டது. இந்த 17வது அதிகாரத்தில் மத ராஜ்யம் அழிய போகிறதை இந்த பகுதியிலே யோவான் எழுதி வைத்திருக்கிறதை நாம் காண்கிறோம். இந்த மதத்துக்குள்ளே ஒற்றுமை இருந்தது. அது தற்காலிகமான ஒற்றுமை. 13ஆம் வசனம் படித்தோம் ஏற்கனவே. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமை எல்லாம் அதிகாரத்தை எல்லாம் மிருகத்துக்கு கொடுப்பார்கள். அப்போ அந்த 10 ராஜாக்கள், அந்த மிருகம் எல்லாம் ஒற்றுமை. இது தற்காலிகமான ஒற்றுமை. மதத்துக்குள் எப்பொழுதும் தற்காலிகமான அமைப்பு மட்டுமே இருக்கும். தெய்வீகத்துல 2ஆ பிரிக்கலாம். அதாவது மனுஷீகத்துல தற்காலிகம், நிரந்தரம் அப்படி பிரிக்கலாம். தெய்வீகத்துல தற்காலிகம், நித்தியம் என்று பிரிக்கலாம். கவனிக்கணும். This is not a eternal kingdom. This is temporary religious kingdom. கவனிச்சமா? மதத்திற்குள் தற்காலிக ஒற்றுமை இருந்தது. மதத்திற்குள் தற்காலிகமான அமைப்பு தான் இருக்கும். மத அமைப்பு மனிதனால் ஸ்தாபிக்கப்பட்டது. இங்க பாருங்க, நீங்கள் கண்ட அந்த 10 என்று சொல்லக்கூடியது அது யாரு? 10 ராஜாக்களாம். 12ஆம் வசனம், நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். மத அமைப்பு மனிதனால் ஸ்தாபிக்கப்பட்டது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலேயே மத அமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது மனிதனால். இந்த மதத்துக்குள்ளே இந்த 2 வசனங்களுக்குள்ளே இருக்கிறதை நான் படிக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். மதத்துக்குள்ளே பகை இருந்தது. 16ஆம் வசனத்துல படிக்கிறோம், பகைத்து. மத அமைப்புக்குள்ளே பகை இருந்தது. அடுத்து மதத்துக்குள்ளே, மத அமைப்புக்குள்ளே பாழாக்குதல் இருந்தது. மத அமைப்புக்குள்ளே அவமானம் அல்லது அவலட்சணம் இருந்தது. வேதாகமத்திலே நிர்வாணம் என்று படிக்கிறோம். எங்கெல்லாம் நிர்வாணமோ அங்கெல்லாம் அவலட்சணம், அவமானம். அடுத்து மதத்துக்குள்ளே பட்சித்தல், மிருகத்தினுடைய சுவாபம், கடித்து பட்சித்தல், அந்த சுவாபம் இருந்தது. மதத்துக்குள்ளே சுட்டெரித்தல் இருந்தது. படிச்சோம் பாத்தீங்களா? அவளை நெருப்பினால் சுட்டி எரித்து போடுவார்கள். அப்படியானால் அதனுடைய அமைப்பு சாம்பலாகிவிடும் என்றுதானே பொருள். இப்படி மனிதனால் ஸ்தாபிக்கப்பட்ட மதம் ஒன்றுமில்லாமல் போகும்.
அருமையானவர்களே, உலக வரலாற்றிலே இதற்கு முன், பூமிக்குரிய வரலாற்றிலே இதற்கு முன் இப்படி நடந்ததில்லை. இது ஃபைனல் ஸ்டேஜ். வேத வரலாற்றிலே இதற்கு முன் இப்படி நடந்ததில்லை. இந்த அமைப்புகள், மத அமைப்புகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். ஒரே ஒரு குறிப்பு மட்டும் கற்றுக்கொண்டு நாம் நிறைவு செய்வோம். தேவனால் ஸ்தாபிக்கப்படாத எந்த ஒரு செயலும் நிலை நிற்பதில்லை. இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். தேவனால் ஸ்தாபிக்கப்பட்டதா, மனிதனால் ஸ்தாபிக்கப்பட்டதா, எந்த ஒரு செயலும், அது குடும்பமாக இருக்கலாம், அரசாங்கமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், மத அமைப்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது மனிதனால் ஸ்தாபிக்கப்பட்டதா, தேவனால் ஸ்தாபிக்கப்பட்டதா? தேவனால் ஸ்தாபிக்கப்பட்டால் அதை அழிக்க யாராலும் முடியாது. மனிதனால் ஸ்தாபிக்கப்பட்டால் அது தானே அழிந்துவிடும். இந்த 10 ராஜாக்கள் ஒற்றுமையா இருந்தாங்க பாத்தீங்களா? இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இப்பொழுது நீ மிருகத்தின் மீது கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து. அப்ப மனிதனால் ஸ்தாபிக்கப்பட்ட எந்த அமைப்பிலும் பகை இருக்கும், பாழாக்குதல் இருக்கும், அவலட்சணம் இருக்கும், பட்சித்தல் இருக்கும், சுட்டெரித்தல் இருக்கும், காணப்படாமல் போகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஸ்தாபிக்கப்பட்டதுதான் சபை, மீட்டு கொள்ளப்பட்டதுதான் சபை. நாம் அதிலே இருக்கிறோமா? மனிதனால் ஸ்தாபிக்கப்பட்ட மத அமைப்பில் இருக்கிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபிப்போம், நிறைவு செய்வோம். கிருபையுள்ள தேவனே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தெய்வமே, உம்முடைய கிரியைகளிலே கிருபை இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய செயல்களிலே நீதி நியாயம் இருக்கிறது ஆண்டவரே. நன்றியாயிருக்கிறோம். படித்துக் கொண்ட நல்ல பாடத்துக்காக நன்றி சொல்கிறோம். மனிதனால் ஸ்தாபிக்கப்பட்ட அமைப்பு, தேவனால் ஸ்தாபிக்கப்பட்ட அமைப்பு, இதை இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். மனிதனால் ஸ்தாபிக்கப்பட்ட மதத்துக்குள்ளே பகையும் பாழாக்குதலும் அவலட்சணமும் பட்சித்தலும் சுட்டெரித்தலும் இருக்கும் என்பதை கற்றுக்கொண்டோம். நாங்கள் கூடி வருகிற திருச்சபையிலே பகை இல்லாமல், பாழாக்குதல் இல்லாமல், அவலட்சணம் இல்லாமல், பட்சித்தல் இல்லாமல், சுட்டெரித்தல் இல்லாமல் ஜீவிக்க எங்களை பக்குவப்படுத்தும். நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றிலும், வாழ்கிற வாழ்க்கையின் எந்த பக்கத்திலும், குடும்பமானாலும், சபையானாலும், ஊழியமானாலும், மனித அமைப்பாய் இல்லாதபடி தெய்வமே, நீர் அமைப்பதிலே நாங்கள் அடங்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஊழியமும் தெய்வ அமைப்பாய் இருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you all. Have a nice day.